ஸோ திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோன்னே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். பட் நீங்கள் லாட்டாக பண்ண போகிறீங்க, பெருசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதை வச்சு சர்ப்ளஸ் ஐட்டம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய கடைங்க உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன கடைங்க நிறைய இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் 2-3 கடையில் விசாரிங்க. ஏன்னா ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கே சூப்பர் டிஷர்ட்ஸ், பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ நிறைய தெருவாக சுற்றணும். நிறைய பேர் உள்ளே கூட சேர்க்கலைங்க. உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க நம்மளை. ஏன்னா நம்மளை பார்த்தாலே தெரியும், இவங்க பார்த்தீங்கன்னா 5000-10,000க்கு வாங்க வருவாங்க, நம்மளை அவ்வளோவா சேர்க்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு கடையை பிடிச்சி நம்ம வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். ஆனால் மொத்தத்தில் ஒரு 30,000-40,000 கிட்ட வாங்கியிருப்போம். வாங்கிட்டு திரும்ப ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா செம்ம சேலு தாங்க. இப்போது அது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட நம்ம வந்து அப்படியே டபுள் த ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம் அந்த சர்ப்ளஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும். சர்ப்ளஸ்ன்ட்டு எல்லா சர்ப்ளஸும் என்ன இவ சர்ப்ளஸ் சொல்கிறாளே, அப்போ நம்ம ட்ரை பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா குர்த்திஸ் உள்ளெல்லாம் அவ்வளோவா போகாதீங்க சர்ப்ளஸில். ஏன்னா குர்த்திஸ் உள்ள சர்ப்ளஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் சைஸு, எஸ் சைஸு, எக்ஸ்எஸ் சைஸு அந்த மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா லாட்டாக வாங்கும் போது நமக்கு XXL எக்ஸ்எல்லாம் சேல் ஆகிட்டு இருக்கும். குட்டி ட்ரெஸ்ஸஸை கொடுத்துருவாங்க. ஸோ குர்த்திஸ் உள்ள போகிறீங்கன்னா சர்ப்ளஸை வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, குழந்தைங்க ஷர்ட்ஸ், நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டிஷர்ட்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் தான் விற்கிறோன்றதுனால கஸ்டமர்ஸ் பார்த்தாங்கனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் காட்டினோனாலும் அவங்க சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் விற்கிறதா இருந்தால் அதெல்லாம் சைஸ்லாம் மெஷர் பண்ணி விற்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சர்ப்ளஸ் வாங்கும்போது. ஸோ நாங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் சேல் பண்ணதுனால எங்கள் அண்ணன் ஆஃபீஸ்க்கு கொண்டு போனான். நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம்லலாம் PhDயே முடிச்சிருந்தேன். இருந்தாலும் எந்த அசிங்கமும் பார்க்காம 2 கட்டைப்பையில் எடுத்துகிட்டு போயிடுவேன் காலேஜுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா ப்ராஃபிட்டாக தான் இருந்தது. அப்புறம் எங்கள் ஃப்ளாட்டில் சேல் பண்ணோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது.